ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாசிப்பயிர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு பாசிப்பயிரை முன்னாடி நாளே ஊற வச்சு பாசிப்பயிரும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் முளைக்கட்டின பயிரெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரமிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு மத்து இருந்தால் மத்து யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஜீரகம் 1/2 ஸ்பூன் உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முளைக்கட்டிய பாசிப்பயிர் சாம்பார் ரெடி. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.